இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே thumbnailல பார்த்துருப்பீங்க. ஒரு 64 GB HP பென்ட்ரைவ் தான். இது நான் வந்து வெறும் 650 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். இது நம்ம யூஸ்வலாக வாங்குற அமேசான், ஃப்ளிப்கார்ட் சைட்டில் வாங்கலை. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ச்சேசிங் சைட்டில் வாங்கியிருக்கேன். அந்த சைட்டோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கேருந்துமே இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ இதை லேட் பண்ணாமல் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது உங்களுக்காக நான் இது பாருங்கள், ரேட் பாருங்கள், 650. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 650க்கு வாங்கியிருக்கேன். இது நான் ஆர்டர் பண்ணும்போது 2 days பேக் ஆர்டர் பண்ணும்போது 650 இருந்துச்சு. இப்போ இது ரேட்டு 10 ரூபாய் 20 ரூபா கம்மியாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 630 ரூபா 35 ரூபாய்க்கும் இது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபாஸ்ட் டெலிவரியாகவே பண்ணுறாங்க. வித்தின் 24 hours to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. எந்த வித சார்ஜுமே பண்ணுறதில்ல. மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட இமீடியட்டாக ரிட்டர்ன் வந்து இமீடியட்டானா நீங்கள் ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி எடுத்துக்கிறாங்க. எந்த வித கொஸ்டின் எதுவுமே உங்களுக்கு கேட்குறது கிடையாது. இன்ஸ்பெக்ஷன் கூட எதுவுமே கிடையாது. நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா எடுத்துலாம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 64 GB HP பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ் எடுத்து ஓர வச்சிடலாம். பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பாக்ஸ் இப்போ எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சாச்சு. ஸோ பாருங்கள், இதில் HP USB 2.0/3.0 64 GB கொடுத்துருக்காங்க. ஸோ இது லேப்டாப்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிடலான்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் டிரைவ் வெர்ஷன் V220 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 1499 போட்டிருக்காங்க. பட் இது வந்து நம்ம வெறும் 650க்கு தான் வாங்கியிருக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணிப்போம். இதோட ரேட் பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் ரேட்டு நான் 650க்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி பென்ட்ரைவ் இருக்குது பாருங்கள், 64 GB. ஸோ இப்போ இந்த பென்ட்ரைவ் எப்படி எடுத்து வச்சுருவோம். வேறு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இந்த பேக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங், ஸோ இதை வந்து எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், யூசர் மேனுவல் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் விண்டோஸ் இல்லை மேக் கம்பேட்டபிள். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட்டட் விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, மேக் OS 10.30 ஆர் லேட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் அண்ட் விண்டோஸ் மேக் இதெல்லாமே சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிமிட்டட் 2 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு இந்த www.hp.com go warranty info இந்த சைட்டை போட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை தவிர இந்த இதில் யூஎஸ்பியில் நம்ம பார்க்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இதை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 போட்டிருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது விண்டோஸ் 10. இதை நான் பார்க்காம வாங்கிட்டேன். சப்போஸ் இது வந்து இப்போ கன்ஃபிகர் ஆகுதா, இது செட் ஆகுதான்றதை பார்ப்போம். கொஞ்ச நேரம் இருங்க. இப்போ இதை நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ லேப்டாப்பில் இது கன்ஃபிகர் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் விண்டோஸ் 10 வச்சுருக்கேன். இது விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 விஸ்டா அது மாதிரி தான் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துருவோம் இது எப்படி கனெக்ட் ஆகுது என்னன்ட்டு. ஓகே, நான் கனெக்ட் பண்ணிட்டேன். டிடெக்ட் ஆகுதா என்னன்றது தெரியல. ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்ட முடியுதா என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன். ஸோ லேப்டாப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் இது டிடெக்ட் ஆகிருக்கா இல்லைன்ட்டு. நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ USB காட்டுது. சூப்பர், எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அதில் விண்டோஸ் 10 பற்றியே போடவே இல்லை. விண்டோஸ் 10 இது தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குமோன்னு யோசித்தேன். சூப்பர், பிரச்சனை இல்லை. ஓகே, USB டிரைவ் காட்டுதுங்க. ஓகே, சூப்பர். பாருங்கள், 58.5 GB உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. ரிசர்வ்டு ஸ்பேஸ் 128 KB வந்து எடுத்திருக்காங்க. யூஸ்டு ஸ்பேஸ் 128 KB இதில் காட்டுது. 64 GBன்றாங்க. பேலன்ஸ் ஸ்பேஸ் எல்லாமே அதோடைய இதுக்கு எடுத்துக்குது போல. ஸோ 58.5 தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றதெல்லாம் வாங்கணுன்னா
எப்படியுமே ஒரு 1000 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. நான் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்துட்டேன். 750 ரூபா 800 ரூபாய் 900 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. பட் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்க லிங்க்கில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சைட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை ரிசால்வ் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் அண்டர் 500 இல்லை அண்டர் 200 கேஜெட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.